உன்னுடைய துக்கம் மறைந்து சந்தோஷம் கதவு தட்டும் நேரம் வந்து விட்டது என்று இன்று உன் ஆன்மா கூட மெதுவாக சொல்கிறது. நீ எவ்வளவு நாள் அமைதியாக கண்ணீரை மறைத்து நடந்தாயோ அந்த ஒவ்வொரு நொடியும் வீணாகவில்லை. உன் மனம் உடைந்த இரவுகளும் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த சுமைகள் எல்லாம் இறைவன் கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இன்று உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி நுழைய தயாராகி நிற்கிறது. இன்னும் சில நொடிகளில் உன் உள்ளம் நிம்மதி என்னும் அருளை உணரும். இன்னும் சில நாள்களில் உன் வீட்டு வாசலில் சிரிப்பு மீண்டும் மலரும். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் கையில் பிடிக்கப் போகிறாய். நீ இழந்த அமைதியை மீண்டும் இதயத்தில் வைத்துக் கொள்ளப் போகிறாய். பலருக்கு தெரியாது, ஆனால் உன் மனம் எவ்வளவு காயம் கண்டிருக்கிறது என்று உன் கண்கள் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கின்றன. நீ சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த வலியை வானமே பார்த்திருக்கிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் மௌனத்தின் சத்தத்தை தெய்வம் கேட்டிருக்கிறது. அதனால் தான் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் திறக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காமல் இருந்த ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ விட்டுவிட்ட நம்பிக்கை மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ மூடிய கதவுகள் கூட மீண்டும் திறக்கும். இப்போது உனக்கு தோன்றும் இருள் நிரந்தரம் அல்ல. அது வெறும் கடந்து செல்லும் மேகம் மாதிரி. மேகத்துக்கு அப்பால் சூரியன் இருப்பது போல. உன் தூக்கத்துக்கு அப்பால் சந்தோஷம் காத்திருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கிறது என்று நீயே உன்னிடம் கேட்டிருக்கலாம். நான் நல்லவளாக இருந்தும் ஏன் இவ்வளவு கண்ணீர் என்று மனம் உடைந்து கிடந்திருக்கலாம். ஆனால் நினைத்து பார், ஆழமான இரவுக்குப் பிறகுதான் அழகான விடியல் வருகிறது. வேர்கள் மண்ணுக்குள் புதைந்து வலியடையும் போது தான் மரம் உயரமாக வளர்கிறது. அதுபோல உன் துயரங்கள் உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை உயர்த்த வறியது. உன் உள்ளத்தை வலிமையாக்க வறியது. உன் வாழ்க்கையை மாற்ற வறியது. இன்று நீ அனுபவிக்கும் கண்ணீர் நாளை உன் சிரிப்புக்கு காரணமாகும். இன்று நீ சுமக்கும் பாரம் நாளை உன் பெருமைக்கு காரணமாகும். இன்று உன்னை விட்டு விலகியவர்கள் நாளை உன் முன்னே நின்று உன் ஒளியை பார்க்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள். இந்த நேரத்தில் உனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று நம்பிக்கை. உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தாலும் ஒரு சிறு நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும். நீ விழுந்த இடமே உன் வெற்றியின் தொடக்கம் ஆகும். நீ அழுத இடமே உன் சிரிப்பின் பிறப்பிடம் ஆகும். நீ காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. ஒவ்வொரு காத்திருப்புக்கும் பின்னால் ஒரு பெரிய அருள் இருக்கிறது. சில ஆசைகள் தாமதமாக நிறைவேறும். ஏனெனில் அவை சாதாரண ஆசைகள் அல்ல. அவை உன் விதியை மாற்றப் போகும் ஆசைகள். அவை உன் குடும்பத்தின் நிலையை மாற்றப் போகும் ஆசைகள். அவை உன் வீட்டில் இருந்த சோகத்தை விரட்டப் போகும் ஆசைகள். இன்று முதல் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கட்டும். நான் முடியாது என்று நினைத்ததை விடு. என் வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லும் மனக்குரலை நிறுத்து. நீ ஒரு சாதாரண உயிர் இல்லை. உன்னிடம் ஒரு தெய்வீக ஒளி இருக்கிறது. உன்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது. உன் கண்ணீரை பொன்னாக மாற்றும் சக்தி உன்னுள் உறங்கிக் கிடக்கிறது. அதை எழுப்ப வேண்டிய நேரம் இது. உன் உள்ளத்தை சுத்தமாக்கி உன் எண்ணங்களை நன்றாக மாற்றி நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பி. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் வீடு அமைதியால் நிரம்பும். என் மனம் நிம்மதியால் மலரும். என் வாழ்வில் நல்லவர்கள் வருவார்கள். என் குடும்பத்தில் சிரிப்பு மீண்டும் பிறக்கும். இப்படி தினமும் சொல். உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. உன் நம்பிக்கையில் விதி இருக்கிறது. உன் வீட்டின் வாசலில் இருந்த கனமான ஆற்றல் இப்போது மெதுவாக வெளியேறி கொண்டிருக்கிறது. நீ உணராமல் இருந்தாலும் உன் சுற்றிலும் ஒரு புதிய அதிர்வு உருவாகிக் கொண்டிருக்கிறது. முன்பு இருந்த மன அழுத்தம் குறையும். காரணமில்லாமல் வந்த பயம் விலகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். உறவுகளில் இருந்த பிளவு சரியாகும். வீட்டு அமைதி திரும்பும். பணத்தால் இருந்த சிரமம் மெதுவாக தளரும். உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த செய்தி நல்லதாக மாறும். நீ மனதில் வைத்திருந்த ஒரு பிரார்த்தனை திடீரென்று உயிர் பெறும். இது வெறும் வார்த்தை அல்ல தங்கமே. இது உன் வாழ்க்கையின் கதவை தட்டும் புதிய காலத்தின் அறிகுறி. நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று. துக்கம் என்றால் அது தங்கிவிடும் விருந்தினர் அல்ல. அது வந்து போகும் ஒரு நிழல். ஆனால் சந்தோஷம் என்பது உன் ஆன்மாவுக்கு உரிய உரிமை. அமைதி என்பது உன் இதயத்துக்குரிய பரிசு. அன்பு என்பது உன் வாழ்க்கைக்குரிய அடையாளம். அதனால் தான் இப்போது நீ துன்பத்தின் பெயரை விடுத்து ஆசீர்வாதத்தின் பெயரை ஏற்க வேண்டும். பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை நீயே சோர்வடையச் செய்யாதே. போனதை விடு. உடைந்ததை விடு. திரும்ப வராததை விடு. ஏனெனில் உனக்காக வரப்போகிறதெல்லாம் அதைவிட பெரியது.
உனக்காக திறக்கப் போகும் கதவு. மூடிய கதவுகளை மறக்க வைக்கும் அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். இன்று இரவு நீ கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும் போது ஒரு விஷயம் மட்டும் சொல். என்னை விட்டு செல்ல வேண்டியது எல்லாம் அமைதியாக விலகட்டும். என்னை தேடி வர வேண்டிய ஆசீர்வாதம் தாமதமின்றி வரட்டும். என் மனத்தில் இருந்த சோகத்தின் சுமை கரையட்டும். என் வீட்டில் நிம்மதி பிறக்கட்டும். என் பாதையில் நல்ல செய்தி மலரட்டும். இந்த பிரார்த்தனை மிகப்பெரியது. ஏனெனில் மனமாறி சொன்ன வார்த்தை நேராக அருளை தொடும். உன் கண்ணீரால் நனைந்த பிரார்த்தனை வெறுமனே திரும்பாது. அது பலனுடன் திரும்பும். அது நிம்மதியுடன் திரும்பும். அது சிரிப்புடன் திரும்பும். இனி வரும் காலத்தில் நீ மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். சிறு சிறு நல்ல விஷயங்கள் முதலில் தொடங்கும். பிறகு பெரிய ஆசீர்வாதங்கள் தொடரும். முதலில் மனநிம்மதி வரும். அதன்பின் உறவுகளில் இனிமை வரும். அதன்பின் பணவரவு வளரும். அதன்பின் வீட்டு சூழ்நிலை ஒளிவிடும். அதன்பின் உன் முகத்தில் ஒரு புதுச்சிரிப்பு மலரும். நீயே உன்னை கண்ணாடியில் பார்த்து இது நானா என்று ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் நீ தாங்கிய துன்பம் உன்னை சோர்வடையச் செய்திருந்தாலும். வரப்போகும் சந்தோஷம் உன்னை புதிதாய் பிறக்கச் செய்யும். உன்னுடைய நேரம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. விதி உன் பெயரை மீண்டும் அழைக்கிறது. தெய்வம் உன் கதவை மெதுவாக தட்டுகிறது. பயப்படாதே. சந்தேகப்படாதே. தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதே. அது தயார் செய்யும் காலம். அது அருள் சேர்க்கும் நேரம். அது உன்னை உன் பெரிய மகிழ்ச்சிக்கு தயாராக்கும் அமைதியான வேலை. அதனால் இப்போது சிரிக்கத் தொடங்கு. மனதில் ஒளி ஏற்று. வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசு. நம்பிக்கையை அணிந்து நட. உன் பாதை மாறும். உன் வீடு மாறும். உன் உள்ளம் மாறும். உன் வாழ்க்கை மாறும். துக்கம் கதவை மூடி வெளியேறுகிறது. சந்தோஷம் கதவை தட்டி உள்ளே வர தயாராக இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த கதவை நம்பிக்கையால் திற. அந்த ஒளியை அன்பால் வரவேற்று. அந்த ஆசீர்வாதத்தை நன்றியுடன் ஏற்று. உன் கண்ணீரின் நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. உன் சிரிப்பின் நாட்கள் தொடங்கி விட்டது. உன் மனம் இனி இலகுவாகும். உன் வீடு இனி இனிமையாகும். உன் வாழ்வு இனி அருளால் நிரம்பும். உன் பெயருக்கு பின்னால் வெற்றி வரும். உன் இதயத்திற்கு உள்ளே அமைதி குடியேறும். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிக அழகாக இருக்கப் போகிறது. நீ இப்போது படித்து கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. இது உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் ஒளியை எழுப்ப வருகிற தெய்வீக அழைப்பு. நீ கடந்து போன பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும். இப்போது உன் காலடியில் மலரப்போகும் பாதை அதைவிட மென்மையானது. நீ தாங்கிய கண்ணீரின் சுமை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும். உன் இதயத்தில் பிறக்கப் போகும் சந்தோஷம் அதைவிட ஆழமானது. நீ பல முறை யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அமைதியாக விலகி நின்றிருந்தாலும். இன்று உன் உயிரை புரிந்து கொள்ளும் அருள் உன்னை அணைக்க வருகிறது. நீ தனிமையில் உடைந்து போன அந்த இரவுகள் அனைத்தும். உன் ஆன்மாவை பலமாக்கி இன்றைய ஒளிக்காக தயாராக்கிய இரவுகள் என்பதை நீ விரைவில் உணரப்போகிறாய். உன் வீட்டு வாசலில் நீண்ட நாட்களாக நிற்கும் கனமான காற்று இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பு சோகத்தை தாங்கிய சுவர்கள் இப்போது சிரிப்பின் சத்தத்தை கேட்க தயாராகின்றன. முன்பு கவலையால் நிரம்பிய அறைகள் இப்போது நிம்மதியின் அதிர்வை உணரப்போகின்றன. நீ அமைதியாக அமர்ந்திருந்த அந்த மூலை கூட இனி உனக்கு துக்கத்தின் இடமாக இருக்காது. அது உன் பிரார்த்தனை பலித்த இடமாக மாறும். நீ கண்ணீர் விட்ட இடமே நாளை உன் நன்றி சொல்வதற்கான இடமாக மாறும். இதுதான் தெய்வத்தின் அற்புதம். அது ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றாது. ஆனால் அது மெதுவாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும். தொடும் இடமெல்லாம் காயம் இருந்தால் குணமாகும். இருள் இருந்தால் ஒளியாகும். தடை இருந்தால் வழியாகும். சுமை இருந்தால் இலகுவாகும். உன் இதயத்தில் இன்னும் சில பழைய காயங்கள் மறையாமல் இருக்கலாம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை. யாரோ செய்த ஒரு துரோகம். நம்பிய ஒருவர் விட்டுச் சென்ற வெறுமை. உழைத்தும் பலன் தராத முயற்சிகள். காரணமில்லாமல் வந்த அவமானங்கள். இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் அடுக்கடுக்காக குவிந்திருக்கும். ஆனால் இப்போது அவற்றை பிடித்து நிற்கும் நேரம் இல்லை. ஏனெனில் புதிய ஆசீர்வாதம் பழைய வலியின் மேல் அமராது. புதிய ஒளி வர வேண்டும் என்றால் பழைய இருள் வெளியேற வேண்டும். நீ உன் உள்ளத்தில் சொல்ல வேண்டும். என்னை காயப்படுத்திய நினைவுகள் இனி என்னை ஆளாது. என்னை அழ வைத்தவர்கள் இனி என் அமைதியை கவர முடியாது. என்னை தாழ்த்திய அனுபவங்கள் இனி என் உயரத்தை தடுக்க முடியாது. இந்த முடிவு எடுத்தவுடன் உன் ஆன்மா இலகுவாகும். உன் மார்பில் இருந்த பாரம் மெதுவாக கரையும். உன் கண்களில் இருந்த சோர்வு குறையும். உன் வாழ்வில் சில கதவுகள் மூடியது தோல்விக்காக அல்ல. பாதுகாப்புக்காக. சில மனிதர்கள் விலகியது தண்டனையாக அல்ல. தெய்வத்தின் தயவாக.
சில வாய்ப்புகள் கைவிட்டது உன்னை சிறிய இடத்தில் நிறுத்தாமல் பெரிய இடத்துக்கு அழைத்து செல்ல. இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் கிடைக்காதது இழப்பு அல்ல. சில நேரங்களில் கிடைக்காததே பெரிய வரம். உன்னை விட்டு சென்றது உனக்குரியது இல்லை என்பதற்கான அறிகுறி. உன்னிடம் தங்காமல் போனது உன் விதிக்குரியது இல்லை என்பதற்கான பதில். அதனால் இனி நீ அழவேண்டியது கடந்ததற்காக அல்ல, வரப்போகிறதற்கான மகிழ்ச்சியால். ஏனெனில் உன் கைகளில் இன்னும் பிடிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. உன் வீட்டில் இன்னும் வராத வளம் இருக்கிறது. உன் இதயத்தில் இன்னும் திறக்கப்படாத சந்தோஷத்தின் அறைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் மனம் மிகவும் சோர்ந்து போகும். எதையும் செய்ய விருப்பமில்லாமல் இருக்கும். எல்லோரிடமிருந்தும் விலகி அமைதியாக இருக்க தோன்றும். உன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளே அழுகை இருக்கும். இதை யாரும் புரியாமல் போகலாம். ஆனால் உன் ஆன்மாவை படைத்த இறைவன் அதனை முழுமையாக அறிகிறான். அதனால் தான் இப்போது உன் மீது ஒரு மென்மையான அருள் விழுகிறது. அது முதலில் உன் எண்ணங்களை மாற்றும். பிறகு உன் உறக்கத்தை சாந்தமாக்கும். பிறகு உன் மனதின் கலக்கத்தை அடக்கிவிடும். பிறகு நீண்ட நாட்களாக தீராதிருந்த விஷயங்களில் தெளிவை தரும். நீ எதையும் தள்ளி போட்டிருந்தால் அதற்கும் ஒரு புதிய உற்சாகம் வரும். உன் உள்ளத்தில் காரணமில்லாமல் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுவே அறிகுறி. தெய்வம் உன் வீட்டை விட்டு போகவில்லை. அது உன் அருகில் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ நம்பிக்கையுடன் கவனித்து பாரு. இனி உன் வாழ்வில் சின்ன சின்ன மாற்றங்கள் முதலில் தோன்றும். முன்பு போல மனம் உடைந்து விடாமல் திடீரென்று அமைதியாக இருப்பாய். முன்பு வராத ஒரு அழைப்பு வரும். நீ எதிர்பார்க்காத ஒருவர் நல்ல செய்தி சொல்ல வருவார். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் உனக்கு சாதகமாக திரும்பும். வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் குறையும். யாரோ ஒருவரின் மனம் உன்னை நோக்கி மென்மையாகும். உன் உடலில் இருந்த சோர்வு கூட மெதுவாக குறையும். இவை அனைத்தும் வெறும் சம்பவங்கள் அல்ல. இவை ஆசீர்வாதம் வீட்டுக்குள் நுழையும் முன்னோட்டங்கள். நீ இந்த அறிகுறிகளை கவனிக்கத் தொடங்கினால் உன் நம்பிக்கை இரட்டிப்பாகும். அப்போது நீ உன் வாழ்வை வேறொரு கண்களால் பார்க்கத் தொடங்குவாய். உன் நாக்கில் இருந்து வரும் வார்த்தைகள் இனி கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இப்போது உன் வாழ்க்கை திருப்பம் எடுக்கும் நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் விதையாக மாறும். அதனால் இனி நான் முடியாது என்று சொல்லாதே. என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லாதே. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லாதே. இவை அனைத்தும் உன் பாதையை மீண்டும் இருளாக்கும். அதற்கு பதிலாக நான் எழுந்து நிற்பேன் என்று சொல். என் வீடு வளம் பெறும் என்று சொல். என் மனம் நிம்மதி காணும் என்று சொல். என் துக்கம் கரையும் என்று சொல். என்னை தேடி நல்ல காலம் வருகிறது என்று சொல். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல். நீ சொல்லும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் உன் விதியின் கதவுகளை திறக்கும் திறவுகோல் ஆகும். உன் நம்பிக்கை உன் வீட்டின் காற்றை மாற்றும். உன் வார்த்தைகள் உன் சுற்றுப்புற ஆற்றலை சுத்தப்படுத்தும். ஒரு விஷயம் நினைவில் வை. உன் மனம் காயம் அடைந்தபோது நீ உடைந்து போனவள் அல்ல. நீ இன்னும் மென்மையாக மாறியவள். உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன் உள்ளத்தை ஆழமாக்கியது. உன் தோல்விகள் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது உன் பொறுமையை உயர்த்தியது. உன்னை மறுத்தவர்கள் உன் ஒளியை அணைக்கவில்லை. அவர்கள் தங்கள் பார்வையை மட்டுமே இழந்தார்கள். உன்னுள் இருக்கும் ஒளி இன்னும் இருக்கிறது. உன் ஆன்மா இன்னும் அழகாக இருக்கிறது. உன் விதி இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால் தான் இப்போது நீ உன்னை மீண்டும் காதலிக்க வேண்டும். கண்ணாடியில் உன்னை பார்த்து நான் போதுமானவள் என்று சொல். நான் உடைந்தாலும் மீண்டும் மலரும் என்று சொல். நான் அழுதாலும் மீண்டும் சிரிப்பேன் என்று சொல். நான் இழந்தாலும் மீண்டும் பெறுவேன் என்று சொல். இந்த நம்பிக்கை தான் உன்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் பாலம். உன் குடும்பத்தை பற்றி நீ எவ்வளவு அமைதியாக கவலைப்பட்டிருக்கிறாய் என்று உன் இதயம் மட்டும் அறிவது. யாரும் கவனிக்காத நேரத்தில் கூட எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய். குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்திருக்கிறாய். பெரியவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அஞ்சியிருக்கிறாய். பணக்கஷ்டம் குறைய வேண்டும் என்று கண்ணீர் விட்டிருக்கிறாய். இந்த அன்பு வீணாகாது தங்கமே. குடும்பத்திற்காக அழுத கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நேராக அருளை தொடும். அதனால் தான் உன் வீட்டில் இப்போது மெதுவாக நல்ல அதிர்வு பிறக்கிறது. நீ விரைவில் காண்பாய், காரணமில்லாமல் இருந்த பதட்டம் குறையும். வீட்டு முகங்கள் மென்மையாகும். பேசாதவர்கள் பேசுவார்கள். கோபம் இருந்த இடத்தில் கருணை வரும். சுமை இருந்த இடத்தில் ஒத்துழைப்பு வரும். இந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பித்து நிலையான அமைதியாக மாறும். உன் உள்ளத்தில் இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கின்றன.
சொல்லாமல் வைத்த கனவுகள் இருக்கின்றன. வெளியில் காட்டாமல் காத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. யாரிடமும் பகிராமல் தலையணையில் முகம் புதைத்து வேண்டிய பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அவை அனைத்தும் வெறும் கற்பனை அல்ல. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. உண்மையான ஆசைகள் தெய்வம் மனதில் விதைத்த விதைகள். சரியான நேரத்தில் அவை முளைக்கும். அதனால் தாமதம் வந்ததற்காக நம்பிக்கையை விடாதே. விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் போது அது சாகவில்லை. அது வேர் பிடிக்கிறது. அதுபோல உன் ஆசைகள் அமைதியாக இருந்தாலும் அவை அழியவில்லை. அவை ஆழமாக தயாராகின்றன. சரியான தருணத்தில் அவை திடீரென்று மலரும். நீயே ஆச்சரியப்படுவாய். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கான அர்த்தம் அப்போது புரியும். இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது மிக எளிமையானது. தினமும் காலை கண்களை திறந்தவுடன் நன்றி சொல்லு. இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நன்றி சொல்லு. என் வீட்டில் இன்னும் ஒளி எரிகிறது என்று நன்றி சொல்லு. என்னை காக்கும் அருள் இன்னும் என்னோடு இருக்கிறது என்று நன்றி சொல்லு. நன்றி சொல்லும் மனம் தெய்வத்துக்கு மிகவும் பிடித்தது. குறை சொல்லும் மனம் கதவுகளை மூடும். நன்றி சொல்லும் மனம் கதவுகளை திறக்கும். உனக்கு இப்போது கிடைத்திருக்கும் சிறிய அமைதிக்கே நன்றி சொல். சிறிய சிரிப்புக்கே நன்றி சொல். சிறிய முன்னேற்றத்துக்கே நன்றி சொல். அப்போது பெரிய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு பாதை விரியும். நன்றியின் குரல் மிகவும் உயரமான பிரார்த்தனை. இரவு நேரங்களில் அதிகமாக கவலை வரும்போது ஒரு விஷயம் மட்டும் நினை. இந்த இரவும் கடந்து போகும். இந்த கண்ணீரும் உலரும். இந்த சுமையும் குறையும். இந்த பயமும் மறையும். இந்த மன அழுத்தமும் உடைந்து போகும். ஏனெனில் எந்த இருளும் நிரந்தரம் அல்ல. நீ எவ்வளவு ஆழமான பள்ளத்தில் இருந்தாலும் மேலே பார்த்தால் வானம் இருக்கிறது. அந்த வானம் உனக்கு இன்னும் திறந்திருக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையும் இன்னும் திறந்திருக்கிறது. முடிந்தது போல தோன்றும் இடத்தில் கூட மறுபடியும் தொடங்க ஒரு சிறு ஒளி இருக்கும். அந்த ஒளி இப்போது உன்னை தேடி வருகிறது. நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தை திறந்து கொள்ள வேண்டும். பயத்தை விட வேண்டும். சந்தேகத்தை விட வேண்டும். நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக உன்னை துரத்திய சோகத்தின் நிழல் இப்போது பலம் இழந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டை சுற்றியிருந்த கனமான அமைதி உடைந்து கொண்டிருக்கிறது. உன் இதயத்தில் அடைபட்டிருந்த சிரிப்பு வெளியே வர தயாராகிறது. தெய்வம் உன்னை மறக்கவில்லை. தாமதித்தது மட்டும். ஏனெனில் உனக்காக வரப்போகும் சந்தோஷம் சாதாரணமல்ல. அது உன் கண்ணீரின் அளவுக்கு பெரியது. அது உன் பொறுமையின் ஆழத்துக்கு சமமானது. அது உன் அன்பின் தூய்மைக்கு ஏற்றது. அதனால் இப்போது நீ உன் கைகளை விரித்து அருளை ஏற்க தயாராகு. உன் மனதை திறந்து மகிழ்ச்சியை வரவேற்க தயாராகு. உன் வீட்டை சுத்தப்படுத்தி நல்ல ஆற்றலை வரவேற்க தயாராகு. உன் வார்த்தைகளை இனிமையாக்கி ஆசீர்வாதத்தை தங்க வைக்க தயாராகு. உன் வாழ்க்கையின் அடுத்த பகுதி மிக அழகாக திறக்கப் போகிறது. நீ அழுத இடத்தில் சிரிப்பாய். நீ காத்திருந்த இடத்தில் பெறுவாய். நீ பயந்த இடத்தில் நிம்மதி காண்பாய். நீ இழந்த இடத்தில் இரட்டிப்பு அருள் பெறுவாய். உன்னுடைய துக்கம் கரைந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் கதவு தட்டி கொண்டிருக்கிறது. இந்த முறை அது உள்ளே வந்து தங்கிவிடும். இப்போது உன் இதயத்தின் உள்ளே ஒரு மென்மையான ஒளி ஏற்கனவே பிறந்துவிட்டது. அது இன்னும் முழுவதும் பரவாமல் இருந்தாலும் அதன் வெப்பத்தை உன் ஆன்மா உணரத் தொடங்கிவிட்டது. நீண்ட காலம் இருளில் இருந்தவளுக்கு ஒளி முதலில் புதிதாக தோன்றும். நீண்ட காலம் கண்ணீரோடு வாழ்ந்தவளுக்கு சிரிப்பு முதலில் பயமாக தோன்றும். நீண்ட காலம் துன்பத்தை தான் பழக்கமாக வைத்திருந்த இதயத்திற்கு அமைதி கூட ஆரம்பத்தில் நம்ப முடியாத ஒன்றாக தோன்றும். ஆனால் இதுவே அந்த மாற்றத்தின் முதல் அறிகுறி. பழைய வலி இன்னும் உன்னை தொட்டாலும் அது இனி உன்னை ஆள முடியாது. பழைய நினைவுகள் இன்னும் மனதைச் சுருட்டினாலும் அவை இனி உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. ஏனெனில் உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு இப்போது மீண்டும் உன் கைகளுக்குள் திரும்பிக் கொண்டிருக்கிறது. நீ உன் விதியின் முன் அழுது நிற்கும் நிலையிலிருந்து உன் விதியை நோக்கி நிமிர்ந்து நிற்கும் நிலைக்கு எழுந்து கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நீ அமைதியாக இருந்ததற்கு காரணம் பலவீனம் அல்ல. அது உன் உள்ளத்தின் பெருமை. எல்லோரிடமும் உன் காயத்தை காட்டாமல் யாரிடமும் உன் கண்ணீரை விற்காமல் நீ உன் வேதனையை உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டது ஒரு அற்புதமான சக்தி. உலகம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் அதை உன் மௌனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் அதை உன் தோல்வி என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தெய்வம் அதை உன் பொறுமை என்று பார்த்திருக்கிறது. அதனால் தான் இன்று உன் பெயருக்கு பின்னால் ஒரு புதிய அருள் எழுதப்படுகிறது. இனி நீ அழுததை நினைத்து வருந்த வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அந்த கண்ணீர் வீணாக தரையில் விழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் விதையாக மண்ணில் விழுந்தது. இப்போது அந்த விதைகள் முளைக்கத் தொடங்குகின்றன.
உன் கண்ணீரின் மரம் இப்போது நிழல் தரும். உன் துன்பத்தின் விதை இப்போது வளம் தரும். உன் தனிமையின் இரவு இப்போது ஆசீர்வாதத்தின் விடியலை பிறப்பிக்கும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் தாமதமானது என்று நீ பலமுறை மனதில் கேள்வி கேட்டிருக்கலாம். நான் ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று உன் ஆன்மா சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நினைத்து பார், விரைவாக கிடைப்பவை எல்லாம் நிலையாக இருக்காது. ஆழமாக வேரூன்ற வேண்டிய அருள் மெதுவாகவே வரும். நீ பெறப்போகிற ஆசீர்வாதம் ஒரு நாள் மகிழ்ச்சி தரும் ஒன்றல்ல. அது நீண்ட காலம் நிம்மதி தரும் ஒன்று. அது ஒரு கணம் சிரிக்க வைக்கும் ஒன்று அல்ல. அது உன் வாழ்க்கை முழுவதும் நன்றி சொல்ல வைக்கும் ஒன்று. அதனால் தான் தாமதம் வந்தது. உன்னை சோதிக்க அல்ல. உன்னை தயார் செய்ய. உன் மனதை சுத்தப்படுத்த. உன் சுற்றத்தை மாற்ற. உன் உள்ளத்தில் உண்மையான நம்பிக்கையை கட்டியெழுப்ப. இப்போது நீ தயார். அதனால் தான் கதவுகள் அசைகின்றன. அதனால் தான் காற்று மாறுகிறது. அதனால் தான் உன் மனம் காரணமில்லாமல் ஒரு சிறு ஒளியை உணரத் தொடங்குகிறது. சில நேரங்களில் உன் வீட்டில் எல்லாம் சரியாக இருந்தாலும். உன் மனத்தில் மட்டும் ஏதோ சரியில்லை என்று தோன்றியிருக்கும். வெளியில் எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளே தனிமை. சாப்பாடு இருக்கிறது, ஆனால் சுவை இல்லை. உறக்கம் வருகிறது, ஆனால் ஓய்வு இல்லை. பேச்சு இருக்கிறது, ஆனால் புரிதல் இல்லை. இதுதான் ஆன்மா சோர்வடைந்த நிலை. இதை எல்லோரும் அறிய மாட்டார்கள். ஆனால் இப்போது அந்த சோர்வு மெதுவாக உடைந்து போகிறது. உன் ஆன்மா மீண்டும் உயிர் பெறுகிறது. நீ மீண்டும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பாய். முன்பு கவனிக்காத ஒரு காற்றின் இனிமை கூட உனக்கு நிம்மதி தரும். ஒரு சூரிய ஒளி உன் முகத்தில் விழும்போது. வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கிறது என்று உனக்குள் ஒரு குரல் எழும். யாரோ ஒருவர் மெதுவாக நல்ல வார்த்தை பேசும்போது. உன் இதயம் உருகிவிடும். இவை சாதாரண அனுபவங்கள் அல்ல. இவை உன் உள்ளம் மீண்டும் உயிர்ப்பெடுக்கும் தருணங்கள். நீ உன்னை பற்றிய உண்மையை இனி மறக்கக்கூடாது. நீ துன்பத்தால் உடைந்தவள் அல்ல. துன்பத்தை கடந்து நிற்கும் உயிர். நீ மறுக்கப்பட்டவள் அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டவள். நீ சோதனைக்காக மட்டும் பிறந்தவள் அல்ல. சாட்சியாக நிற்க பிறந்தவள். நாளை உன்னை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெறப் போகிறார்கள். இன்று நீ அழுத கதையை நாளை யாரோ ஒருவர் கேட்டு தைரியம் பெறப் போகிறார்கள். இன்று உன் அமைதியான காயங்கள் நாளை உன் வலிமையின் அடையாளமாக மாறப்போகின்றன. அதனால் உன் கடந்த காலத்தை வெறுக்காதே. அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை வடிவமைத்தது. அது உன்னை மென்மையாக்கியது. அது உன்னை ஆழமாக்கியது. அது உன்னை உண்மையான ஒளியாக மாற்றியது. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த குளிர்ந்த ஆற்றல் இப்போது மெதுவாக சூடாகிறது. முன்பு பேசும்போது சண்டையாக மாறிய வார்த்தைகள் இப்போது மென்மையாக மாறும். முன்பு புரியாமல் போன உறவுகள் இப்போது ஒன்றை ஒன்று கேட்கத் தொடங்கும். முன்பு ஒருவருக்கொருவர் மனதில் வைத்துக் கொண்ட காயங்கள் இப்போது மன்னிப்பின் மூலம் கரையும். நீ நினைக்காத அளவுக்கு உறவுகளில் ஒரு புதிய தெளிவு வரும். காரணம், தெய்வம் முதலில் வீட்டு காற்றை மாற்றும். பிறகு மனதை மாற்றும். பிறகு வார்த்தைகளை மாற்றும். பிறகு நிகழ்வுகளை மாற்றும். நீ இதை கவனித்தால் தெரியும். முன்பு போல ஒவ்வொரு விஷயத்திலும் மன அழுத்தம் வராது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்குள் பெரிய பயம் உருவாகாது. ஏனெனில் உன் வீட்டின் மீது ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த அருள் உன் குடும்பத்தை மெதுவாக சுற்றிக் கொள்கிறது. உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய கவலை உன்னை பலமுறை இரவில் விழிக்க வைத்திருக்கலாம். எதைச் செய்தாலும் போதவில்லை என்ற உணர்வு உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். எவ்வளவு சேமித்தாலும் ஏதோ ஒரு செலவு வந்து தட்டியிருக்கலாம். உழைத்தும் மனநிம்மதி இல்லாத காலம் நீண்டிருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு மாற்றம் தொடங்குகிறது. முதலில் தேவையில்லாத செலவுகள் குறையும். பிறகு எதிர்பார்க்காத வழியில் சிறிய உதவிகள் வரும். பிறகு தடைபட்டிருந்த வாய்ப்புகள் திறக்கும். பிறகு உன் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். இது திடீரென வானத்தில் இருந்து விழும் அதிசயம் போல இருக்காது. ஆனால் நிலையாக வளரும் நதி போல இருக்கும். மெதுவாக வந்தாலும் தங்கிவிடும். அப்படிப்பட்ட அருள்தான் இப்போது உன் வாழ்க்கையை நோக்கி நகர்கிறது. நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வது மட்டுமே. உன் கை நிறைய வேண்டியது வரும். உன் வீட்டு குறை குறையும். உன் மனம் சுமை இன்றி சுவாசிக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் உடல் கூட சில நேரங்களில் உன் மனதின் சுமையை சுமந்திருக்கிறது. காரணமில்லாத சோர்வு. அதிகமாக யோசித்ததால் வரும் தலைபாரம். உறங்கியும் போகாத சலிப்பு. மன அழுத்தத்தால் குறையும் உற்சாகம். இவை அனைத்தும் உன் உடல் உன் உள்ளத்தின் குரலை எடுத்துச் சொல்வது. அதனால் இப்போது உன் ஆன்மா மட்டும் அல்ல, உன் உடலும் ஓய்வு பெற வேண்டிய நேரம். உன்னை நீ கவனித்துக் கொள். மெதுவாக பேசு. உன்னை குறை சொல்லாதே. உன் உடலை வெறுக்காதே.
அது இத்தனை நாள் உன்னோடு இருந்திருக்கிறது. உன் கண்ணீரையும் தாங்கி உன் பயத்தையும் சுமந்து உன்னை ஒவ்வொரு நாளும் எழுப்பி நடக்க வைத்திருக்கிறது. அதற்கு நன்றி சொல்லு. உன் கைகளை கையில் பிடித்து நான் குணமடைகிறேன் என்று சொல். என் உள்ளமும் என் உடலும் அருளை ஏற்கிறது என்று சொல். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. அவை உன் செல்களுக்குள் கூட ஒளியை கொண்டு செல்லும். யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்காக உன் மதிப்பை குறைக்காதே. எல்லோருக்கும் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. கடலின் ஆழம் கரையில் நிற்பவருக்கு தெரியாது. அதுபோல உன் உள்ளத்தின் பெருமை உன் அன்பின் உண்மை உன் தியாகத்தின் அளவு எல்லோருக்கும் தெரியாது. அதனால் உன்னை தவறாக மதிப்பிட்டவர்களின் பார்வையை உண்மை என ஏற்காதே. உன் மதிப்பை தீர்மானிப்பது அவர்களின் வார்த்தைகள் அல்ல. உன் உள்ளத்தின் ஒளி உன் கருணையின் தூய்மை உன் பொறுமையின் வலிமை உன் நம்பிக்கையின் உயரம். இதை நினைத்தால் நீ மீண்டும் உன்னை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்குவாய். அப்போது உலகமும் உன்னை வேறுவிதமாக பார்க்கத் தொடங்கும். ஏனெனில் நீ உன்னை எப்படி உணர்கிறாயோ அதே அதிர்வை உலகம் உன்னிடம் திருப்பித் தரும். உன் வாழ்வில் இன்னும் சிலரின் மனம் மாறப் போகிறது. முன்பு உன்னை தவறாக புரிந்தவர்கள் உன் உண்மையை உணரப் போகிறார்கள். உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்கள் அது உன் வலிமை என்று உணரப் போகிறார்கள். உன் தியாகத்தை சாதாரணமாக எடுத்தவர்கள் அது எவ்வளவு அரிதானது என்று அறியப் போகிறார்கள். சிலர் மன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் அவர்களின் நடத்தையில் மாற்றம் வரும். சிலர் நேரடியாக பேசாமல் இருந்தாலும் அவர்களின் மனதில் உன் மதிப்பு உயரும். இதுவும் அருளின் ஒரு வடிவம். எல்லா நீதியும் சண்டையால் வராது. சில நீதிகள் நேரத்தின் மூலம் வரும். சில உண்மைகள் அமைதியின் மூலம் வெளிப்படும். சில வெற்றிகள் பதில் சொல்லாமல் கிடைக்கும். நீ காத்திருந்த அந்த அமைதியான நீதி இப்போது உன் பக்கம் நகர்கிறது. இன்று முதல் உன் பிரார்த்தனையை மாற்று. குறை சொல்லும் பிரார்த்தனையை விடு. பயப்படுகிற பிரார்த்தனையை விடு. வேண்டிக்கொண்டு அழும் பிரார்த்தனையை மெதுவாக நன்றி சொல்லும் பிரார்த்தனையாக மாற்று. என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கை இப்போது மாறுகிறது என்று சொல். என் வீடு ஏன் சோகமாக இருக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக என் வீடு இப்போது ஒளியால் நிரம்புகிறது என்று சொல். என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்பதற்கு பதிலாக என்னை காக்கும் அருள் ஏற்கனவே என்னோடு இருக்கிறது என்று சொல். இந்த மாற்றம் உன் ஆன்மாவின் அலைவரிசையை மாற்றும். அப்போது ஆசீர்வாதம் உன்னை எளிதாக அடையும். பயம் நிறைந்த மனம் கதவை மூடும். நம்பிக்கை நிறைந்த மனம் கதவை திறக்கும். இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு மறைமுக திருப்புமுனை. வெளியே பெரிய மாற்றம் இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே எல்லாம் மாறிக் கொண்டிருக்கிறது. விதி அமைதியாக எழுதப்படுகிறது. உறவுகள் அமைதியாக திருத்தப்படுகின்றன. தடைகள் அமைதியாக அகற்றப்படுகின்றன. தாமதங்கள் அமைதியாக முடிவடைகின்றன. அருள் அமைதியாக நெருங்குகிறது. அதனால் இந்த நேரத்தை அலட்சியம் செய்யாதே. இது வெறும் காத்திருக்கும் காலம் அல்ல. இது உன் ஆன்மா புதிதாக வடிவம் பெறும் காலம். இப்போது நீ உன் வீட்டில் நல்ல வார்த்தைகளை வைத்திரு. உன் இதயத்தில் மன்னிப்பை வைத்திரு. உன் கண்களில் நம்பிக்கையை வைத்திரு. உன் கைகளில் பிரார்த்தனையை வைத்திரு. உன் உதடுகளில் நன்றியை வைத்திரு. இவை இருந்தால் உன் வாழ்வில் வரப்போகும் ஒளியை யாராலும் தடுக்க முடியாது. மிக விரைவில் நீயே உன் மனதுக்குள் சொல்லப் போகிறாய் அந்த இருள் நிரந்தரம் இல்லை என்று. அந்த கண்ணீர் வீணாகவில்லை என்று. அந்த தாமதம் தண்டனை அல்ல என்று. அந்த காயம் முடிவு அல்ல என்று. நீ இன்று உணராத பல பதில்கள் நாளை உனக்குள் தெளிவாகும். நீ இன்று புரியாத பல தெய்வீக செயல்கள் நாளை உன் கண்முன்னே நிற்கும். அப்போது நீ பின்னோக்கி பார்த்து வியப்பாய். நான் உடைந்து போய்விட்டேன் என்று நினைத்த நேரம்தான் உண்மையில் நான் புதிதாக உருவாகிக் கொண்டிருந்த நேரம் என்று புரியும். அதுவே உன் உண்மையான விழிப்பு. அதுவே உன் புதிய பிறப்பு. அதுவே உன் சிரிப்பின் திரும்பி வருதல். அதுவே உன் சந்தோஷத்தின் கதவு முழுவதும் திறக்கும் தருணம். நீ தயார் ஆகி வா. உன் துக்கத்தின் இரவு கரைந்து கொண்டிருக்கிறது. உன் ஆனந்தத்தின் விடியல் உன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த முறை அது தட்டிவிட்டு போகாது. உள்ளே வந்து உன் வீட்டை நிரப்பும். உன் இதயத்தை நிரப்பும். உன் பெயரை ஆசீர்வாதமாக மாற்றும். உன் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றும். உன் கண்ணீரை நன்றியாக மாற்றும். உன் மௌனத்தை மகிமையாக மாற்றும். உன் காலத்தை ஒளியாக மாற்றும். உன் பாதையை மலராக மாற்றும். உன் உள்ளத்தை தெய்வீக அமைதியால் நிரப்பும்.